மிக்கையாஸ் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிப்போம். அவர்களுள் ஒவ்வொருவரும் தன் தன் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பான். அவர்களை அச்சுறுத்துகிறவன் எவனும் இல்லை, ஏனெனில் சேனைகளின் ஆண்டவர் இதை திருவாய் மலர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒவ்வொரு பேரும் எங்கே இருக்கிறார்கள்? அத்தி மரத்தின் அடித்தளத்திலே, அடிவாரத்திலே, நிழலிலே, தாட்சி கொடியின் நிழலிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களையோ எவரும் அச்சப்படுத்துவதில்லையே, அவர்களை யாரும் பயப்படுத்துவதில்லையே, அவர்கள் அஞ்சுவதில்லையே, அவர்கள் அச்சத்தில் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இதை யார் சொல்லுகிறார்? ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வார்த்தையினால் பேசுகிறார். ஹல்லேலூயா. இதை எந்த மனிதனும் சொல்லுவதில்லையே, ஆண்டவராகிய கடவுளை இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களை யாரும் அச்சப்படுத்துவதில்லை, யாரும் உங்களை பயப்படுத்துவதில்லை, யாரும் உங்களை துரத்தி பிடிப்பதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அத்தி மரத்தின் நிழலில் இருக்கிறீர்கள், தன்னுடைய தாட்சை கொடி நிழலில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் இதோ அத்தி மரமா இருந்தா இந்த 21 நாளும் உங்களுக்கு அவர் அத்தி மரமாக இருந்தா, நிழல் கொடுக்கும் மரமா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் ஜெப வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு தாட்சை கொடியாக அதனுடைய நிழலை கொடுத்தது. ஹல்லேலூயா. நீங்கள் 21 நாளாக அத்தி மரத்தின் நிழலில் இருக்கிறீர்கள். எந்த தீங்கு உங்களை அச்சப்படுத்தவில்லை, எந்த பல்லாப்பு உங்களை நடுங்க வைப்பதில்லை, எந்த வேதனை உன்னை துன்புறுத்தவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் பசியோடு இருந்தீர்கள், அவருடைய பாதத்தில் நீங்கள் தவத்தோடு இருந்தீர்கள். அத்திமர நிழலில் நீங்கள் உபவாசித்துக் கொண்டிருந்தீர்கள். இதோ இதோ வேதத்தின் வசனங்களை ஆழமாய் தியானித்துக் கொண்டிருந்தீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா மரங்கள் கனி கொடுக்கும் மரங்கள், பழம் கொடுக்கும் மரங்கள், அதன் காலத்தில் கனி கொடுக்க, அது கனி கொடுக்காம காலங்கள் உண்டாகும். ஆனால் அத்தி மரம் அப்படி அல்ல, எப்போதும் அது கனி கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் நிழலில் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. அத்தி மரத்தின் நிழலில், தாட்சை கொடி நிழலில் நீங்க அந்த நிழலுக்கு நிலைப்பார்தல் அடைந்தீர்கள். ஹல்லேலூயா. இதோ அந்தகாரத்தின் இருளுகள், கார் இருளுகள், வேதனை துயரங்கள், வியாதி மரணங்கள் எதுவும் உங்களை அச்சப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு பசி தெரியவில்லை, உங்களுக்கு இந்த தவம் இடரலா இருக்கவில்லை, யாரும் உங்களை சேதப்படுத்த முடியவில்லை, அழகையால் உங்களை வஞ்சிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. இதோ பயமில்லாதவர்களாயிருந்தீர்கள், ஏனெல்லாம் அத்தி மரம் கனியோடு இருக்கிறது. இதோ அது கனி கொடுக்கக்கூடிய மரமாயிருக்கிறது. எக்காலமும் எப்பாலும் கனி கொடுக்கும் மரம். அந்த கனி கொடுக்கும் மரம்
ஹல்லேலூயா. உன் பசியை கடவுள் ஆற்றினா, உன்னுடைய உபவாசத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டா, உன் தவத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் இன்னவர் வாய் திறந்து உன்னோடு பேசுகிறார். யாரும் இவர்களை அச்சப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பல நிலையில் அச்சத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் பல நிலையில் இறுக்கத்தில் இருக்கிறீர்கள். ஐயோ, இந்த துன்பம் என்னை விளங்கி விடுமோ, இந்த வியாதி என்னை அழித்து விடுமோ, இந்த போராட்டம் என்னை கொண்டு விடுமோ என்ற நிலையிலே நீ அத்தி மரத்தின் நிழலிலே 21 நாளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தாட்சி கொடி அதனுடைய நிழலில் அமர்ந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் அத்தி மரத்தின் நிழலிலே தன்னுடைய தாட்சி செடி நிழலில் அமர்ந்து கொள்கிறார்கள். யாரும் இவர்களை அச்சப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. யாரும் உன்னை அச்சப்படுத்துவதில்லை. எந்த மந்திரவாதவனை நெருங்குவதில்லை. எந்த காரியங்களை அழிப்பதில்லை. எந்த வேதனை உன்னை நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா. இதை யார் சொல்கிறார்? ஆண்டவராகிய கடவுள் பேசுகிறார். அவரே இதை சொல்லுகிறார். ஆண்டவராகிய கடவுளை வாய் திறந்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்ப நாம் எங்க இருக்கிறோம்? அத்தி மரத்தின் நிழலில். ஹல்லேலூயா. உனக்காக கனி கொடுக்கக்கூடிய, உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இயேசுவின் அத்தி மரம். ஹல்லேலூயா. அந்த மரம் எப்போதும் கனி கொடுக்கிறது. பசியாடு வருகிறவர்களுக்கு பசி தீர்க்கிறது, வேதனையை தீர்க்கிறது, இதோ வெப்பை நீக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பசி அறிந்த தேவன் உனக்கு முன்னால் அத்திமரமாக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. இதோ உன்னுடைய துன்பத்தை நீக்கு, உன்னுடைய வியாதியை நீக்கு, உன் துயரத்தை நீக்கு, உன்னுடைய கடன் தொல்லைகளை நீக்கு. அத்தி மரமாக, கனி கொடுக்கும் மரமாக, கனியாக, அதனுடைய நிழலாக வெளிப்பட்டுள்ளார். ஹல்லேலூயா. அந்த நிழலிலே நீ இருந்து கொண்டிருக்கிறார். உன்னை சுற்றி கனிகள் இருக்கிறது. பெரிய அத்தி மரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அத்தி மரத்தின் நிழலில் இருந்து கொண்டிருக்கிறார். உனக்கு எப்பாது பசி வரும்போது நீ எடுத்து கனியை சாப்பிடு. ஆண்டவராகிய கடவுள் இந்த 20 நாளாய் உன்னை நடத்தினார். ஹல்லேலூயா. உன்னால் முடியாத காரியமாய் இருந்தது. இந்த நிழலிலே வந்து தங்க உன்னால் முடியாத நேரமாய் இருந்தது, முடியாத காலங்களாய் இருந்தது, முடியாத சூழ்நிலைகளாய் இருந்தது, முடியாத பலகீன வியாதியாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் உன்னை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக அழைத்தார்? இந்த அத்தி மரத்திலே, கனி கொடுக்கும் மரத்திலே, நீ அந்த நிழலிலே நீ வந்து தங்க. ஹல்லேலூயா. 21 நாள் தானியேல் உபவாசத்தில் இருந்த மக்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அத்தி மரத்தின் நிழல். ஹல்லேலூயா. இனி யாராலும் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. யாராலும் உங்களை அச்சப்படுத்த முடியாது.
முடியாது. ஹல்லேலூயா. யாராலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய நிழலில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் அத்தி மரமாய் இருக்கிறார். எல்லா மரங்களும் கனி கொடுக்கும். ஆனால் அதன் காலத்தில் குறைந்த காலத்தில் குறைந்த மாதத்தில் குறைந்த நாட்களில் கொடுக்கும். ஆனால் அத்தி மரமோ எப்போதும் கொடுக்கும். ஹல்லேலூயா. அவரே நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரே இந்த ஆலயம். ஹல்லேலூயா. உன்னுடைய பசி தீர்க்கக்கூடிய ஆலயம், உன் கண்ணீரை நீக்கக்கூடிய ஆலயம், உன் துயரத்தை வேதனை அகற்றக்கூடிய ஆலயம், நீ வந்து அடைக்கலம் புகழக்கூடிய ஆலயம். இந்த ஆலயம் அவருடைய நிழல். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் அவருடைய கிளை. ஹல்லேலூயா. அவர் மரமாயிருக்கிறார். அத்தி மரமாயிருக்கிறார். கனி கொடுக்கும் மரமாயிருக்கிறார். எப்பாவது தேவ பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதன்படி கனியை கொடுக்கிற கடவுளாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நிழலில் இருப்பதே நீ இன்று ஆனந்தம் அடைகிறாய். ஹல்லேலூயா. தாட்சிக்கடி நிழலிலே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய இந்த பாக்கியம், ஆவிக்குரிய இந்த கனிகள், ஆவிக்குரிய இந்த நாட்கள், ஆவிக்குரிய நேரங்கள் உனக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. ஹல்லேலூயா. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த நிழலிலே, இந்த அத்தி மரத்தின் நிழலிலே, இந்த தாட்சிக்கடி நிழலிலே இருக்கிற இவர்களை யாரும் அச்சப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. மரணமும் கொள்ள வியாதியோ, அழுகையும் ஒப்பாரையோ, வேதனையும் நிந்தையோ உன்னை நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா. இந்த தானியேல் உபவாசத்தப ஜெபத்தின் மூலமாக அவர் அவருடைய நிழலில் உன்னை வைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 வாசி. மக்களிடங்கள் யாவும் தத்தம் கடவுளின் பேரால் நடப்பர், நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவர் பேரால் என்றென்றும் நடப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் பிள்ளைகள் அனைவரும் கடவுள் பேரால் நடப்ப, நாமும் கடவுள் பேரால் நடப்போம். ஹல்லேலூயா. அவர் உன்னை அழைத்தார். இறைவாக்கினர் மூலமாய் உனக்கு அழைப்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று 21 நாளாக அவருடைய அழைப்பில் நடந்தீர்கள். ஹல்லேலூயா. யாருடைய பேரா? உன்னை அழைத்த அவன் ஆண்டவரின் பேரா. நீ தபத்தோடு உபவாசத்தோடு நீக்க முடியாத உணவுகளை நீக்கி, நீ தபத்திலும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் கண் விழிப்பிலும் நடந்து கொண்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள், அவருடைய வழியில் நடப்பார்கள். ஆனால் நாமும் என்ன செய்கிறோம்? அவர் வழியில் நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீடர்கள், அப்போஸ்தலர்கள், நம்முடைய தாய் மரியாள், புனிதர்கள், சாட்சிகள், தரிசிகள் ஆண்டவரின் வழியில் நடந்தார்கள். அதே நிலையின் மகிமை மக்களாகிய நாம் 21 நாளாக நாம் நடந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 21 நாள் பயணத்தில் என்ன இருக்கிறது? இதோ உபவாசம் இருக்கிறது, முழங்கால் இருக்கிறது, இடைவிடா ஜெபம் இருக்கிறது,
வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் அவருடைய நிழலில் வைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. யாரு உன்னை அச்சப்படுத்தாத பெணே, யாரு உன்னை கொன்றி விடாத பெணே, யாரு உன்னை சேதப்படுத்தாத பெணே, அவருடைய நிழலிலே, அவருடைய அன்பிலே, அவருடைய கிருபையிலே, அவருடைய ஆவியின் கனிகளிலே உன்னை அவர் வைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆலயத்தில் வரக்கூடிய எல்லாரும் கடவுள் பிள்ளைகள். ஆனால் ஆண்டவருடைய நிழலிலே 21 நாள் தபத்திலிருந்து, உபவாசத்திலிருந்து, இடைவிடா ஜெபத்திலிருந்து, வேதத்தின் வசன தியானத்திலிருந்து நிழலில் தங்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நாமே திறந்து வாயை திறந்து பேசுகிறார். யாரும் இவர்களை அச்சப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. பாக்கியவான்களா நாம் இருக்கிறோம். அவருடைய நிழலில் குடிக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். அத்திமரத்தின் நிழலில் குடிக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 1 அதிகாரம் 48 வசனம் வாசிப்போம். நத்தானியேல் அவரிடம், எவ்வாறு என்னை அறிந்தீர் என்று கேட்க, இயேசு அவரை பார்த்து, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கையில் நான் உன்னை கண்டேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நத்தானியேலிடத்தில் இயேசு பேசுகிறார். ஆண்டவராகிய கடவுள் ஆவியானவர் இயேசு சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னாலே அத்திமரத்திலே நீ தங்கியதே, அந்த நிழல் இருந்ததை நாம் கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய அழைப்பு வருக்கு முன்னாலே, இந்த ஆலயம் எழும்புக்கு முன்னாலே, உன் தாயின் கருவில் இருக்கும் போது நீ ஆண்டவரை தேடின நாளிலிருந்து உன்னை அவர் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு உன்னை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ அத்திமரத்தின் நிழலிலே, நீ தெய்வீகத்தில் வாழ்ந்தது, நீ கடவுளுக்கு முன்னால் பயந்து வாழ்ந்தது, இறை பற்றில் வாழ்ந்தது, இறை நம்பிக்கை வாழ்ந்தது அவர் கண்டார். ஹல்லேலூயா. ஆதலால் ஆண்டவர் இன்று உன்னை அழைத்துள்ளார். அத்திமரத்தின் நிழலிலே நீ இன்று இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னா நீ அத்திமரத்தின் நிழலில் இருந்ததை நான் கண்டேன். ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள் அத்திமரத்தின் நிழலில் இருந்து வேதத்தை வாசிப்பார்கள், அதை தியானிப்பார்கள். இதோ கடவுள் வசனங்களை வாசித்து 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 தேவ பிள்ளைகள் இஸ்ராயேல் மக்கள் அதை தியானிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வழக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னும் பரிசுத்த ஆலயத்தின் நிழலில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த 21 நாள் உபவாசத்தில் அத்திமரத்தின் நிழலில் நீ இருந்து கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த வாக்கியம் உனக்கு கொடுக்கப்பட்டது? நீ தெய்வீகத்தில் இருந்ததை கடவுள் கண்டார். நீ தெய்வீகமாய் நடந்து கொண்டதை கடவுள் கண்டார். உன்னுடைய தெய்வீக விசுவாசத்தை கண்டார். உன் ஜெபத்தை கடவுள் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நீ உன்னுடைய பரிசுத்தத்தை அவர் கண்டார். உன் நேர்மை அவர் கண்டார்.
கண்டார், உன் ஊழியத்தின் உண்மை அவர் கண்டார். ஆதலால் ஆண்டவர் உன்னை இன்னி அவருடைய நிழலில் உன்னை வைத்துக் கொள்ளார். ஹல்லேலூயா. நீ அவருடைய நிழலில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அத்திமரமா ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அந்த நிழலில் நீ இருக்க காரணம் இனியோ முன்னில் இருந்த தெய்வீகத்தையும் பரிசுத்தத்தையும் உண்மையையும் நேர்மையையும் கண்டார். ஹல்லேலூயா. ஆதலால் கடவுள் இந்த பாக்கியத்தை உனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அத்திமரத்தின் நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் அழைப்பு உனக்கு வருக்கு முன்னாலே இந்த நாளை கடவுள் கண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளை இயேசு கண்டார். ஹல்லேலூயா. ஆதலால் இந்த பாக்கியத்தில் ஆண்டவர் இந்த 21 நாள் பாக்கியத்தில், இந்த தபத்தில், இந்த அத்திமரத்தின் நிழலில் நம்மை இருத்தி விழார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவேலாகமம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்போம். இஸ்ராயேல் நாடே அஞ்சாதே, மகிழ்ச்சிக்குள் அக்களிப்பு அடை, ஏனெனில் ஆண்டவர் பெரியன செய்தார். வயல்வெளி மிருகங்களை அஞ்சாதீர்கள், ஏனெனில் காட்டில் உள்ள மேய்ச்சல் இடங்கள் பசுமையாய் உள்ளன. மரம் தன் கனியை கொடுக்கிறது, அத்திமரமும் திராட்சை கொடியும் நிறைந்த பலன் தருகின்றன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ராயேலே, என் மக்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களே, இஸ்ராயேலே, அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் இந்த அகம் மகிழுங்கள். ஹல்லேலூயா. 21 நாளை நாம் முடிக்க போகிறோம். நான் ஜெயம் கொள்ள போகிறோம். நான் வெற்றி கொள்ள இருக்கிறோம். இஸ்ராயேலே, என் ஜனமே, என் மக்களே, அஞ்சாதீர்கள். ஹல்லேலூயா. அகம் மகிழுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த பாக்கியத்தை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். ஹல்லேலூயா. காட்டு மிருகங்களே, செடி கொடிகளே, நீங்கள் இந்த செழிக்க போகிறீர்கள். மரங்களே, நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அத்தி மரமே, தாட்சை கொடியே, நீ கனியாய் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய வேலைகள், உன்னுடைய சம்பத்துகள், படகு வள்ளங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வேலைகளை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் தனது சாலைகளை கடவுள் ஆசீரால் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஏனெனி அவருடைய நிழலில் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா மரங்களும் கனி கொடுக்க போகிறது. எல்லா செடி கொடிகள் கனி கொடுக்க போகிறது. அத்தி மரமும் தாட்சை கொடியோ கனியாய் நிரம்ப இருக்கிறது. ஹல்லேலூயா. உபவாசம் தடைகளை நீக்கி விடுகிறது. உன்னுடைய உபவாசத்தின் பலி அந்தகாரத்தை ஒழித்து விடுகிறது. உன்னுடைய உபவாச பலி எல்லா கேடுகளை எரித்து விடுகிறது. ஹல்லேலூயா. உன் முழங்கால்கள், உன் நம்பிக்கை, உன் பரிசுத்தம், ஜெபம் கனியை கொடுக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. உழைப்பின் பலனை நீ காண இருக்கிறார். உனக்கு இனி வறுமையோ, பசியோ, யாதியோ, தொல்லையோ, பத்திரமோ இல்லை. ஹல்லேலூயா. ஆசீரா நிரப்ப போகிறார் ஆண்டவர். நன்மைகளால் உன்னை நிரப்ப போகிறார். பாதம் பாதை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அத்திமரமா
இருக்கிறார். அத்தி மரம் குலுங்க இருக்கிறது. அதனுடைய பழங்கள் கரத்தில் வந்து சேர இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனிகள் நிரம்பும் போது இலை ஒன்றுமில்லையே. அந்த மரம் பார்க்க அழகா இருக்கு. அந்த கனிகள் ஒன்றுக்கு ஒன்றாக நெருக்கமிட்டு அது தொழிய தொடங்கும். ஹல்லேலூயா. அந்த மரத்தின் காற்றடிக்கும் போது பழங்கள் எல்லாம் தொழிய தொடங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புவார். உன் வேலைகளை ஆசீர்வதிப்பார். உன் களஞ்சியத்தில் கடவுளுடைய நன்மையும் ஆசீர்வாதமும் இந்த 21 நாள் ஜெபத்தவம் பொருட்டு ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை அவர் காணாமல் இல்லை. உன் பெருமூச்சை அவர் கேட்காமல் இல்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய உண்மையான உபவாசத்தை அவர் பார்க்காமல் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ராயேலே, என் மக்களே, என் ஜனமே, நீ அஞ்சாதே. ஹல்லேலூயா. நீயோ மகிழ்ந்து நீ மகிழ்ச்சி அடை. ஹல்லேலூயா. ஏனெனில் மரங்களும் கனி கொடுக்க போகிறது. உன் படகு வள்ளங்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறது. வேலை உயர்வுகள் கிடைக்க இருக்கிறது. தொழுது சாலைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதித்து வேலை கொடுப்பா. நல்ல காரியங்களை கர்த்தர் நடத்துவா. எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாம் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அத்தி மரமாயிருக்கிறார். அவர் கனி கொடுக்கும் மரமாயிருக்கிறார். ஆலயமோ தாட்சி கொடியாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மரங்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கனியை தருவார். நம் பசித்திர கனியை தருவார். நம் துன்பம் விலகி போக அவர் ஆசீர்வாதத்தை தருவார். நாம் அவருக்கு கனி கொடுக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களால் நாம் கனி கொடுப்போம். அந்த கனி என்ன? நம் ஆசீர்வாத பலனை கொண்டு கடவுளுக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கனி கொடுக்கிறார். நாமும் அவருக்கு கனி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயேலே, நம்மால் அழைக்கப்பட்ட என் மக்களே, என் குடும்பமே, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களே, நீ கலங்காதே. ஹல்லேலூயா. நீ அஞ்சாதே. நீ மகிழ்ச்சியடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசையா 38ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இசியாஸ் என்பவரோ எசேக்கியாஸ் நலம் பெறும்படிக்கு அத்தி பழத்தை கொண்டு வந்து அரைத்து பிளவையின் மேல் வைத்து கட்டு கட்ட சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியாஸ் இறைவாக்கினர் நோயாய்ப்பட்டு படுத்திருக்கிறார். சாக இருக்கிறார். விடுதலை ஒன்றுமில்லை. இசையாஸ் இறைவாக்கினர் இறைவாக்குரைக்க வந்தார். அந்த நேரத்தில் அவர் ஒரு கனியை கொண்டு வருகிறார். அத்திமர பழத்தை கொண்டு வருகிறார். அத்தி மரத்தின் பழத்தை அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து நோயாளியோடு கூறுகிறார், இதை அரைத்து யாதி இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து கட்டுங்கள், விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அத்தி மரம், அத்தி பழங்கள் இது வல்லமையானது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் வல்லமை உள்ளவர். அந்த மரத்தில் இருக்கிற பழங்களும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. யாதிகளை பட்சிக்கிற வல்லமை உள்ளது. மரணத்தை
ஹல்லேலூயா. இந்த அத்தி மரத்தின் நிழலில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த 21 நாளாய் நீ அமர்ந்து கொண்டா இதோ அந்த பழங்களினாலே ஒன்னில் இருக்கிற யாதிகளை அழைத்து விட ஆவியானவே ஒன்னில் இருக்கிற யாதி துண்ட இடங்களிலே பழங்களை அரைத்து கட்டி தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, ஜெப வழிபாடுகள், ஜெபங்கள், பரிந்து பேசக்கூடிய ஜெபங்கள், ஊழியர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், சங்கீதங்கள் உன்னுடைய யாதிகளையும் உன்னுடைய மரண பள்ளத்தாக்குகளையும் உன் மரணத்தின் அச்சங்களையும் உன் துன்ப பாதல்களையும் அது பட்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, 21 நாள் அத்திமரத்தின் நிழலிலே நீங்கள் தங்கிருக்கிறீர்கள். யாரும் உங்களை அச்சப்படுத்துவதில்லை. இது எசேக்கியா சிறைவாக்கிற்கு அச்சம் இருந்தது, மரணத்தின் அச்சம் இருந்தது. மரண பாதல் நின்று கொண்டிருந்தார். இதோ அத்திமரத்தின் பழத்தை அரைத்து அந்த இடத்தில் யாதி இருக்கக்கூடிய இடத்தில் கட்டினே. இறைவாக்கு வார்த்தை மூலமாக விடுதலை. ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. மரண வாதலிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. யாதியிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாதிகளை பட்சித்து விடுவார். உத்தமவாசத்தின் மூலமாக உன் கடிய மறந்து மாத்திரைகளை, ட்ரீட்மெண்ட்களை, ஆபரேஷன்களை எல்லாவற்றையும் பட்சித்து விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், மகனே, என் மகளை நீ அஞ்சாதே, நீ பயப்படாதே, நீ அகமகிழ்ந்து நீ மகிழ்ச்சி அடை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 127 அதிகாரம் 5 வசனம். சீயோனில் இருந்து ஆண்டவர் உனக்கு ஆசி பொழிவாராக. உன் வாழ்நாள் எல்லாம் எருசலேமின் செழுமையை நீ காணும்படி உனக்கு ஆசி கூறுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு சீயோனிலிருந்து ஆண்டவர் ஆசீர் வழங்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரலோக ஆசீர்வாதங்களை கடவுள் இந்த 21 நாள் ஜெப தபத்தின் மூலமாய் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர் வழங்குவாராக. ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து, பரலோகத்திலிருந்து, பரலோக இல்லத்திலிருந்து, பரலோக வாதலிருந்து, உன்னதத்தின் கரத்திலிருந்து உனக்கு ஆசீர் வழங்குவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் செபிக்க முடியவில்லை, இந்த 21 நாள் உன்னை செபிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அழகா மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உனக்கு தந்தார். ஹல்லேலூயா. சோதனை போராட்டத்தை எதிர்ப்பு தடைகளை பட்சிக்கிற அதிகாரத்தை தந்தார். ஹல்லேலூயா. இறை ஞானத்தை தந்தார். ஆர்வத்தை தந்தார், ஏக்கத்தை தந்தார். உனக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள், ஆவின் கனிகள், படைக்கலங்கள், வல்லமைகள், கிருபைகள், இறை அச்சம், நடுக்கம், நிறை ஞானம், அறிவு ஆண்டவர் உனக்கு தந்தார். ஹல்லேலூயா. இதுவே சீயோன் ஆசீர். ஹல்லேலூயா. சீயோன் ஆசீர் என்றால் பரலோக ஆசீர். ஹல்லேலூயா. உன்னதத்துக்குரிய ஆசீர். ஹல்லேலூயா. நீ செழிக்கும்படி எருசலேமே, என் மக்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே, நீங்கள் செழிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் செழிக்கப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. நன்மையால் செழிக்கப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. தெய்வீகத்தால் நீங்கள் நிரம்ப
போகிறீர்கள். ஹல்லேலூயா. தெய்வீக சாயல் உனக்கு ஆண்டவர் தருகிறார். ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள், தேவ குடும்பம், தேவ ஊழியர்கள் என்ற அடையாள சாயலை, என்ற அடையாள மகிமை ஆடையே, சீயோன் மகிமையை உனக்கு ஆண்டவர் போர்த்து தருகிறார். ஹல்லேலூயா. ஒன்னில் ஒரு சாயல் என்ற 21 நாள் பிறந்து உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீயோன் மகளே, சீயோன் மகளே, நீ பிறந்துள்ளாய். ஹல்லேலூயா. நீ தமத்திலிருந்து, நிழலிலிருந்து அவருடைய மகிமை ஒன்றில் பிறந்துள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, தாட்சி கொடியோ தன்னுடைய ஆலயமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் அத்திமரமாய் இருந்து கொண்டிருக்கிறார். நீ சீயோன் மகன், மகளாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் தருகிறார். நம் கோதுமை மண்ணில் மடிவதை போல இந்த 21 நாள் உபவாசத்தை நாம் மடிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தகர்க்க முடியாத காரியங்கள், நீக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி வைத்துள்ளோம். 21 நாளாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று நினைத்துள்ளோம். கோதுமை தன்னுடைய மண்ணில் மடிவதை போல நீ மடிந்துள்ளார். கனி கொடுக்கும் மரமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இது உலகத்தின் ஆசீர் மட்டும் அல்ல, நான் உலகத்தின் ஆசீரை மட்டும் அநேகர் விரும்புகிறோம். ஒரு சில பரலோக ஆசீரை விரும்புகிறீர்கள். அந்த விரும்பக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் பரலோக ஆசீரையும் உலகத்தின் ஆசீரையும் தருகிறார். உலகத்தின் ஆசீருக்காய் மட்டும் இருக்கிறவர்களுக்கு உலகத்தின் ஆசீரை தருகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் உனக்கு செய்வார். உன் விருப்பத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இதோ என் மகனே இஸ்ராயேலே, என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, என் ஜனமே அஞ்சாதே, மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீயோ அத்திமரத்தின் நிழலில் இருந்ததை நான் கண்டேன். ஹல்லேலூயா. அதனில் வாழ்ந்ததை நான் கண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் மக்களே, நம்பிக்கையோடு இந்த நாள் வசனத்தை வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். வரக்கூடிய ஆண்டிலே நீ நன்றி சொல்ல ஆண்டவர் உன்னை கனி கொடுக்கும் மரமாய் மாற்றுவார். இந்த ஊழியத்திலும் உலகத்தின் நிலையிலும் ஐஸ்வர்யத்திலும் மகிழ்ச்சியிலும் நீ நிரம்ப கனி கொடுக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பைபிளிலே உன் இதயத்தின் இதை எழுதி பொருத்தி வை. இந்த நாளையே, இந்த டேட்டை எழுதி வை, மாதத்தை எழுதி வை. வரக்கூடிய தானியேல் ஜெபத்தில் இந்த ஒரு ஆண்டும் நீ கனி கொடுத்து நிரம்புவாய். ஹல்லேலூயா. கிளை போடுவாய். ஹல்லேலூயா. 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 ஆசீர்வதிப்பார். எல்லா கைதாளத்தோடு ஆமே 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 சம்பாலா பாலா 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 எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கனி கொடுக்க போகிறீர்கள், கனி கொடுக்க போகிறீர்கள், கனி நிரம்ப போகிறது. ஆமே 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 இமா பாலா 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 நிறைவேறட்டும். வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஆமே ஆமே. உன்னதத்தின் ஆசை நிரம்பட்டும். உலகத்தின் நன்மைகள் நிரம்பட்டும். நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆண்டவருக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Glory to God, glory to God. Glory, 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 glory. Glory to power, glory to power, glory to power, glory to power. எல்லாரிலும் வல்லமை பாய்வதாக, எல்லாரிலும் வல்லமை இறங்குவதாக, எல்லாரிலும் வல்லமை பாய்வதாக.
அபிஷேக வல்லமே ஊற்றிடும் வல்லமே நிரப்பிடும் வல்லமே ஊற்றிடும் வல்லமே எல்லாரும் நிரப்புங்க ஆவியான செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் நிரப்பிக் கொண்டே இருக்கிறோம் தளர்ந்து போன ஒரு கால்களை பலப்படுத்துகிறோம் உடைந்து போன ஒரு இதயத்தை ஊக்கப்படுத்துகிறோம் தளர்ந்து போன ஒரு கரத்தை ஆண்டவத்துக்கு நிறுத்துகிறோம் ஆசீர்வதிக்கிறாராமே அபிஷேக வல்லமே அபிஷேக வல்லமே கட்டுகள் உடைந்து போகிற வல்லமே கட்டுகள் உடைந்து போகிற வல்லமே எல்லாரும் போயட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அக்கினி போயட்டும் அக்கினி போயட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் கட்டுகள் உடைக்கப்படட்டும் எல்லா மக்களுக்கு ஊற்றுங்க இந்நேரம் வல்லமை ஊற்றுங்க வல்லமை ஊற்றுங்க எல்லாரும் மேல அபிஷேகத்தை ஊற்றுங்க Shamba baba 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 ibala baba 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 அவியானவர் பிரசன்னமாகிறார் அவியானவர் பிரசன்னமாகிறார் அபிஷேகம் 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 ரெட்டிப்பாவே அபிஷேக வல்லமே ரெட்டிப்பான வல்லமே ரெட்டிப்பான வல்லமே பெற்றுக்க வல்லமை நாவியானவே இறங்கி நிற்கிறார் ஆமே ரெட்டிப்பான வல்லமே ஊற்றிடு வல்லமே ஊற்றிடு வல்லமே ஊற்றிடு வல்லமே இருக்கிற உடைக்கிற வல்லமே இருக்க முதல உடைக்கிற வல்லமே துன்ப முதல உடைக்கிற வல்லமே இந்த முகத்தை அகற்றுகிற வல்லமே எல்லாரும் ஊற்றப்படுவதாக வல்லமை நாவியானவே எல்லா மக்களை ஆளுகை செய்க எல்லாரும் ஆட்களுங்க ரெட்டிப்பான வல்லமே அபிஷேக வல்லமே சோதரி 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 பாபா பாரா 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 பாலா பாபா 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 பாரா பாரா பாலா 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 பாரா பாரா பாபா அக்கினி 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 ஆண்டவர் முட்டி விடுகிறார் அக்கினி அக்கினி முட்டி விடுகிறார் முட்டிக்கிறார் ஒன்றை போடுகிறார் அக்கினியை போடுகிறார் பற்றி எறிகிறார் ஆமே ஆமே அவரிலே இருந்து கொண்டே இருக்கிறார் ஆமே அக்கினி 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 பற்றி எறியட்டும் பற்றி எறியட்டும் எல்லாரிலும் பற்றி எறியட்டும் எல்லாரிலும் பற்றி எறியட்டும் எல்லாரிலும் பற்றி எறியட்டும் ஜெப வல்லமை எல்லாரிலும் பற்றி எறியட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் தெய்வீகத்தின் வல்லமை இறை அச்சத்தின் வல்லமை இறை நம்பிக்கையின் அபிஷேகம் எல்லாரிலும் இறங்கி நிற்கட்டும் பொல்லாத உலகத்திலே அழகையானவன் இவர்களை தடுமாற வைக்காதபடி வஞ்சிக்காதபடி எல்லாரும் பலம் கொள்ளட்டும் பலம் கொள்ளட்டும் அபிஷேகம் அபிஷேகம் எல்லாரிலும் தேவ பிரசன்னம் தேவ கிருபை இறங்குவதாக இறங்குவதாக ஆமே 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 ஆசீர் இறங்குவதாக ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆமே சோதரி 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 சம்பாரா பாபா 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 இபாலா பாரா 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 பாலா 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 பாரா பாபா 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 இபா பாரா 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 பாலா பாலா ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லா மக்களை ஆசீர்வதிங்க ஆமே விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஒப்பு கணிக்கிறோம் பாதத்தில் கப்பு வைக்கிற ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லாருடைய கடன் நெருக்கடிகளுக்கு ஜெபிக்கிற எல்லா கடன் நெருக்கடி உடையட்டு உடைக்கிறோம் எரிக்க உடையட்டாமே கடன் தென்பை எரிக்க உடையட்டும் இயேசு நாமத்தில் உடையட்டும் அற்புத வெளிப்படட்டாமே வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறேன் வேலை கொடுத்து ஆசீர்வதிங்க இந்த தடைகளை மாற்றுங்க வேலை கொடுத்து ஆசீர்வதிங்க எல்லா தடைகளை உடைத்து விடுங்க ஆமே ஆசீர்வதிங்க
வெளிநாட்டிலே உள்நாட்டில் வேலை செய்கிறேன். எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க. எல்லா மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். வேலையில் அமரக்கூடிய எல்லாரும் இங்க கரத்தை தந்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்மணி போல் காத்துக்கொள்ளுங்க. கண்மணி போல் காத்துக்கொள்ளுங்க. ஆழக்கடல் வேலை செய்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏக்க சீற்றங்களை மாற்றுங்க. கதிர கொந்தளிப்பை மாற்றுங்க. காற்றை நிறுத்துங்க. ஆமே அமைதியாகட்டும். ஆமே மீன்களா நிரப்புங்க ஆண்டவரே. படகு வளங்களை ஆசீர்வதிங்க. கடலோர மக்களை செழிக்கப்படுங்க. மகிமை ஆலயத்தில் வருகிற இறை மக்களுடைய படகு வளங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. வள்ளங்களை ஆசீர்வதிங்க. வள்ளங்களை ஆசீர்வதிங்க. தடைகளை உடைத்து விடுங்க. படகுகள் இருக்கிற ஆசி தடைகளை உடைத்து விடுங்க. நிரப்புங்க. நிரப்புங்க. கூலி வேலை கை வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏழை எளிய மக்கள் ஆதரவற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அற்புத அதிசயம். ஆசீர்வாத நிரம்பட்டும். ஆசீர்வாத மக்கள் நிரம்பட்டும். நன்மைகளா நிரம்பட்டும். நன்மைகளா நிரம்பட்டும். வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. நெடுஞ்சாலை ஆசீர்வதிங்க. கட்டுகளை அறுத்து விடுங்க. போதைகளை பட்சித்து விடுங்க. இருளுகளை அறுத்து விடுங்க. வேதனைகளை அறுத்து விடுங்க. கடை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. வருமான தடைகளை உடைங்க. இயேசு நாமத்தில் உடைந்து போவதாக. செக்ஸ்களை ஆசீர்வதிங்க. நிரப்புங்க. வெண்கல தடைகளை உடைங்க. கதவுகளை உடைங்க. இரும்பு தப்பால முறைங்க. ஆசீர்வதிங்க. நிரப்புங்க. Glory to Allah, glory to Allah, glory, glory, glory to Pavame. ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. கரையோர மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் செய்து வருகிற வேலைகள், கடை வேலைகள், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமே. நிலங்கள் பயிர்கள் பலன் கொடுப்பதாக. ஆமே. ஆசீர்வதிங்க. எல்லா மரமும் கனி கொடுக்கட்டும். ஆமே. ஆமே. அவர்கள் நிலம் பலன் கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. வேர்க்கிலிருந்து வருகிறேன். இறை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா இல்லத்தில் அக்கறையை போடுங்க. இல்லத்தில் இருக்கிற துன்பத்தையோ கிளப்படிகளையோ வேதனை கண்ணீரையோ பனிச்சல்லை எரித்து விடுங்க ஆண்டவரே. எடுத்து விடுங்க. பிரிந்திருக்கிற குடும்பம் சேரட்டும். அற்புதம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் வெள்ளங்கள் தொழுதுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏழை எளிய குடும்பங்கள் ஆசீர்வாதம் நிரம்பட்டும். தானிய ஜெபத்தில் இருந்து இரு மக்கள் ஆசீர்வாதம் நிரம்பட்டும். ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதத்தின் வல்லமே மக்கள் இழந்த சத்தம் எழும்புவதாக. எழுப்புதல் சத்தம். எழுப்புதல் சத்தம் எழும்புவதாக. எழும்புவதாக. அற்புத அடையாளம் குடும்பங்களுக்கு வெளிப்படுவதாக. விசாசு தொல்லைகள் எரிந்து போவதாக. அந்த வாரத்தின் வல்லமைகள் எரிந்து போவதாக. மந்திரவாத கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இனியார ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா இல்லத்திலும் படகு வல்லமை
தெற்காய் வருகிறேன். ஏழை எளிய மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எழுப்புதலை போடுங்க, எல்லா துன்பத்தை விடைங்க. வீரில சாட்சிகளாக ஆண்டவர் எழுப்புங்க, ஆவியானவர் எழுப்புங்க, கடவுள் எழுப்புங்க, அற்புதங்களை காட்டுங்க. நேரம் செபித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா விண்ணப்பத்துக்காக செபிக்கிறேன். எல்லா குடும்பங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க. எல்லாரும் மகிமை ஆலயத்தில் வந்து சேருவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, எல்லா குடும்பங்களும் வந்து சேர்வதாக. எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் மன அமைதி, எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் மன அமைதி, மன மகிழ்ச்சி, நல்ல செய்தி, வெற்றி சத்தம், மகிழ்ச்சி சத்தம் எல்லா குடும்பத்தில் இறங்கட்டும், எல்லா குடும்பத்தில் இறங்கி நிற்கட்டும், எல்லாரும் பற்றி எறியட்டும், எல்லாரும் பற்றி எறியட்டும். ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. விசா தடைகளுக்காக செபிக்கிறேன். விசா தடை மாறட்டும் ஆண்டவரே. வெளிநாட்டில் கடந்து செல்ல எல்லா தடைகள் மாறுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. ஆதரவற்றவர்கள், அநாதை விதவைகள், முதியோர்களுக்காக செபிக்கிறேன். ஆற்றிங்க ஆண்டவரே, இந்த மக்களை நீங்க தேற்றுங்க, இவர்கள் மன விருப்பத்தை அறியுங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி. வாலிபர்களுக்காய் ஸ்தோத்திரம். வாலிபர்கள் மேல வல்லமை பாய்வதாக, வியாதி தொல்லைகள் எறிவதாக, பாவ கிரியைகள் எறிவதாக, பாவ இருளுகள் எறிவதாக, தெய்வீக பிரசனம் பிள்ளைகளை தங்குவதாக. கல்வி அறிவிக்க செபிக்கிறேன். கல்வி அறிவை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தெய்வீகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பரிசுத்தமாய் மாற்றுங்க. எல்லா தீங்கிலிருந்து, வஞ்சன காவல்களிலிருந்து எங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க. யாரும் வஞ்சிக்காதபடி, எந்த வஞ்சனையில எங்கள் மக்கள் விழாதபடி காப்பாற்றுங்க. இறப்புக்கு காப்பாற்றுங்க. தெரிந்த ஞானத்தை கொடுங்க. நன்மை தீமை அறிய தெரிந்த அறிவை கொடுங்க. ஆசீர்வதிங்க. படுத்துங்க. ஆண்கள் பெண்கள் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவியா செபித்துக் கொண்டிருக்கிற இறை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நன்மைகளை காட்டுங்க. விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க. அற்புதங்களை காட்டுங்க. ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாக, ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். புதிதாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க. என்னென்ன விண்ணப்பங்களோடு இங்க மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. எல்லா கட்டுகளை அறுத்து விடுங்க. வியாதி தொல்லைகளுக்காக செபிக்கிறேன். இயேசுவின் வல்லமே எல்லாரிலும் இறங்குவதாக. வியாதி இருக்கக்கூடிய இடத்து, வேதனை இருக்கக்கூடிய இடத்து, நீங்காத வியாதி இருக்கக்கூடிய இடத்து கரை வைத்து செபே. அற்புதத்தின் வல்லமே உன்னை தேடி வருகிறது. ஆவியானவர் வருகிறார். உன்னை விடுவிக்கிற ஆவியானவர் வருகிறார். ஆமே, ஆமே. ஆவியானவர் வருகிறார். ஆதி தொல்லையிலிருந்து உன்னை விடுவிக்க வருகிறார். சத்ரு 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 சத்ரு
அற்புத வல்லமே, அற்புத வல்லமே, அற்புத வல்லமே, அற்புத வல்லமே, அற்புத வல்லமே, அற்புத வல்லமே, வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக, யாதி தள்ளங்கள் உடைவதாக. பிரஷர் யாதிக்காக செபிக்கிறேன், யாதி நீங்கி போகட்டும், பிரஷர் யாதி நீங்கி போகட்டும், பிரஷர் யாதி நீங்கி போகட்டும், இயேசுவின் நாமத்திலே சுகர் யாதி நீங்கி போகட்டும், நீங்கி போவதாக. கை கால் வேதனை, பக்கவாதத்தின் யாதி, நரம்பு வாதத்தின் யாதி, முடக்கு வாதத்தின் யாதி வெளியேறு, இயேசு நாமத்தில் வெளியேறு. வல்லமை கரவனை தேடி வருகிறது, அற்புதத்தின் கரம் உன் சரசு மேலே வைக்கப்படுகிறது, எல்லாருடைய சரசு மேலே வல்லமை இறங்குவதாக. 8 மாத தலைவேதனை, நீர் கட்டிகள், தலை நரம்புகளுக்கு இருக்கிற யாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். லிவரிலே வல்லமை பாய்வதாக, லிவரில் பாய்வதாக, சசகுழாயில் பாய்வதாக, கிட்னியில் பாய்வதாக, கிட்னியில் பாய்வதாக, கிட்னியில் பாய்வதாக, கர்ப்பப்பையில் பாய்வதாக. இயேசு வல்லமை தொடுவதாக, இயேசு வல்லமை தொடுவதாக, கேன்சர் வியாதி நீங்கி போவதாக, இயேசு வல்லமை தொடுவதாக. பாபா 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 அல்சர் வியாதி பெண்கள் விலகி போகட்டும், கடலிலிருந்து ஆடி போகட்டும், ஒன்று இல்லாமல் போகட்டும். ஆண்டவர் தொடுகிறார், இயேசு வல்லமை ஒன்றை தொடுகிறது. ஆஸ்மா வியாதி, இருமல், ரத்தத்தின் அலர்ச்சி, ரத்தத்தின் அலர்ச்சி, தோல் அலர்ச்சி எல்லாம் விலகட்டும், எல்லாம் நீங்கி போகட்டும், வல்லமையினால் அழிந்து போகட்டும். கண்களுக்கு வல்லமை பாய்வதாக, கண்களுக்கு வல்லமை பாய்வதாக, பாய்ந்து நிற்பதாக, பாய்வதாக. அவன் கண்களுக்கு ஜீவன் உண்டாவதாக, பார்வை உண்டாவதாக, இயேசு நாமத்தில் உண்டாவதாக, கிடைப்பதாக. Glory to Allah, glory to Allah. தைராய்டு யாதே, ரத்தத்தின் தைராய்டுகள், ஆமே தைராய்டு கட்டிகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. பித்த யாதி நீங்கட்டும் ஆண்டவரே. காலில் சேர்ந்து பெருகி இருக்கிற நீர்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. விட்டு வலிகள் நீங்கி போகட்டும், இடுப்பு வலிகள் நீங்கி போகட்டும், இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும், குறுக்கு வேதனை நீங்கி போகட்டும், நட்டெலும்பு வலிகள் மாறி போகட்டும், சவு பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. லோ பிரஷர் மாறி போகட்டும், இயேசு நாமத்திலே. தள்ளச்சிட்டுகள், மயக்க நிலைகள் விலகுவதாக, இயேசு வல்லமை விடுவிப்பதாக, விடுவிப்பதாக. பிசாசு தொல்லைகள், வம்சத்தின் வல்லமைகள் எரிந்து போவதாக. முரட்டி நாவிகள், எரிச்சல் கண்ட ஆவிகள், யாதி தொல்லைகள், வீணான பணச்செலவுகள் அழிந்து போவதாக, உடைந்து போவதாக. இரவு தூக்கமில்லா நிலைகள் நீங்கி போவதாக, இரவு தூக்கம் விடாவதாக, இயேசுவின் நாமத்திலே. இருமல் வாங்கி போவதாக, இருமல் விலகி போவதாக, இயேசுவின் நாமத்திலே. சோத்ரு 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 சோத்ரு. விஷ வைரஸ், காய்ச்சல், உடம்பு வலிகள், தொண்டை கட்டிகள் எல்லாம் வெளியேறட்டும். காதரைக்கு வல்லமே இறங்குவதாக. காது வலி அகன்று போகட்டும், காது வேதனை மறைந்து போகட்டும். இயேசுவின் வல்லமே, விடுவிக்கிற வல்லமே, அற்புதத்தின் வல்லமே உன் நாட்டின் நரம்புகளிலே, உன் உள்ளுறுப்பிலே, உன் வெளி உறுப்புகளிலே பாய்கிறதை காண்கிறேன். அற்புதத்தின் வல்லமே, விடுவிக்கிற வல்லமே, ஆசீர்வாத வல்லமே, ஆசீர்வாத வல்லமே, ஜெயங்கொடுக்கிற வல்லமே, உயர்த்தக்கூடிய வல்லமே பாய்கிறது, பாய்கிறது. அற்புத வல்லமே பாய்கிறது.
திருமண தடைக்கா ஜெபிக்கிறேன். எல்லா திருமண தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் விண்ணப்பித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே, இல்லங்களிலே திருமண ஒப்பந்தம் உண்டாகட்டும். ஆமே, கணவன் மனைவியை சேர்த்து வைங்க. பிரிக்கப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் சேர்த்து வைங்க. இந்த அற்புதத்தை காட்டுங்க. இல்ல இல்லாதவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. கட்டுப்படியாத இல்லத்தை கட்டுப்படிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குழந்தை வாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். குழந்தை வாக்கியத்தை கொடுங்க. குழந்தை வாக்கியத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இழந்த பொருளை நீங்க திருப்பி கொடுங்க. அற்புதம் செய்யுங்க. எல்லா இல்லத்தை சம்பந்த வேத உயர்வுகளே, படகு வள்ளங்களே, நெருப்புக்கள் மூடுங்க. அழகை தீண்டாத பெண், அழகை நெருங்காத பெண், அக்கடி செவருக்குள் மூடுங்க. எங்களை பதிந்து கழுங்க. எங்கள் ஆத்துமாவே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே, எங்கள் ஊழிய பாதையே, உலகத்தின் ஆசிரியர் உயர்வு நெருப்புக்கள் மூடுங்க. அக்கடிக்கு மூடுங்க. ஆசீர்வதிங்க. வானத்தை குலுக்குங்க. வானத்தை குலுக்குங்க. வானத்தை குலுக்குங்க. வானத்தை குலுக்குங்க. ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாக, ரெட்டிப்பாக எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாக. ஆமே, நன்றி ஆண்டவருக்கு, நன்றி ஆண்டவருக்கு, நன்றி எல்லா வல்லவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆராதனை. 21 நாள் தபம் இருக்கிற இறை மக்களே, இந்நாள் ஆராதிக்க வந்த எல்லா மக்கள் விண்ணப்பத்தை பாதத்தை தந்து செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.